வெல்கம் டு மை ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொஞ்சம் வேற மாதிரி. ஒரு பொண்ணோட சுயநலம், துரோகம், பிறகு வர்ற வருத்தம், இழப்பு வலி எல்லாத்தையும் சேர்த்த ஒரு உண்மைக்கு அருகான கதை. இது நான் தான் தப்பு பண்ணினேன், ஆனா இப்போ என்னால தாங்க முடியலன்னு உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற பலரோட குரல். வாங்கவ வீடியோக்குள்ள போலாம். பேர் சஞ்சனா, வயசு 29. அவளோட காதலன் ஆதித்யா. 2 பேரும் 5 வருஷமா காதலிச்சாங்க. திருமணம் பண்ணிக்க போறோம் குடும்பத்துக்கு சொல்லி இருந்தாங்க. எல்லாம் செம ஜாலியா போயிட்டு இருந்தது. சஞ்சனா ஒரு நல்ல வேலை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இருந்தது. ஆனா அவளுக்கு ஒரு பழக்கம். எனக்கு எப்பவும் எல்லாம் சரியா இருக்கணும், எல்லாரும் என்ன மட்டும் நேசிக்கணும்னு ஒரு சுயநல மனோபாவம். 2 மாசம் முன்னாடி ஒரு ஆபீஸ் காலே கூட சஞ்சனா ரொம்ப க்ளோஸ் ஆனா. முதல்ல ஃப்ளர்ட்டிங், அப்புறம் லேட் நைட் சாட். அப்புறம் ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. சஞ்சனா தன் மனசுல இது ஒரு தடவை தான், ஆதித்யாவுக்கு தெரியாது, நான் இன்னும் அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே துரோகம் பண்ணிட்டா. ஆனா உண்மை வெளிய வந்துடுச்சு. ஆதித்யா அவளோட போன்ல மெசேஜ் பார்த்துட்டான். அவன் உடைஞ்சு போனான், அழுதான், கோபப்பட்டான். நீ ஏன் இப்படி பண்ண?ன்னு கேட்டான். சஞ்சனா அழுது கெஞ்சினா, இது ஒரு தப்பு, நான் உன்னதான் லவ் பண்றேன், என்ன மன்னிச்சிடு, நாம மறுபடியும் சரி பண்ணிக்கலாம்னு. ஆதித்யா முதல்ல கோபமா இருந்தான். அப்புறம் நம்ம காதல் 5 வருஷம், நான் உன்னை விடமாட்டேன், நாம ட்ரை பண்ணுவோம்னு சொன்னான். அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருக்க முயற்சி பண்ணாங்க. டேட் போனாங்க, பேசினாங்க. ஆனா ஆதித்யாவோட மனசுல ஒரு காயம் இருந்தது. ஒவ்வொரு முறை சஞ்சனாவை பார்க்கும்போதும் அந்த ஹோட்டல் நினைவு வந்தது. அவன் நம்பிக்கை போயிருந்தது. இந்த வாரம் ஆதித்யா ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து சொன்னா, சஞ்சனா, நான் முயற்சி பண்ணினேன், ஆனா என்னால மறக்க முடியல. ஒவ்வொரு நாளும் நீ வேற யாரோட இருந்தத நினைச்சு என் மனசு உடையுது. நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா இனி உன்னோட இருக்க முடியாது, நாம பிரியலாம். சஞ்சனா அதிர்ந்து போனா. அவள் எதிர்பார்க்கல. நான் தான் தப்பு பண்ணினேன், ஆனா நீ என்ன விட்டு போகிறியான்னு அழுதா. ஆதித்யா கண்ணீரோட, நான் உன்னை வெறுக்கல, ஆனா என்னால இனி நம்ப முடியல, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ சஞ்சனா தனியா இருக்கா. அவள் மனசு கணக்குது. நான் சுயநலமா இருந்தேன், எனக்கு எல்லாம் வேணும், ஆனா இப்போ எனக்கு ஒண்ணும் இல்லன்னு உணர்றா. அவள் ஆதித்யாவை நினைச்சு அழுறா. நான் அவனை லவ் பண்றேன், ஆனா என் சுயநலத்தால அவன் இழந்துட்டேன்னு வருத்தப்படுறா. அவள் ஒரு நாள் ஆதித்யாவுக்கு மெசேஜ் பண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நான் உன்னை மிஸ் பண்றேன்னு. ஆதித்யா ரிப்ளை பண்ணா, சஞ்சனா, நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்க முடியாது, ஏன்னா நீ என் காதலியா இருந்தவ. இப்போ அந்த நினைவு என்ன துன்புறுத்துது. நம்ம பிரிஞ்சு போகிறது தான் நல்லது. நீயும் முன்னேறு, நானும் முன்னேறுறேன். சஞ்சனா இப்ப புரிஞ்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் சாத்தியமே இல்ல. துரோகம் பண்ணினவங்க திரும்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்க முயற்சி பண்ணினா அது 2 பேருக்கும் வலிய தான் கொடுக்கும். ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் பழைய நினைவுகள். எதுவும் சரியாகாது. இப்போ சஞ்சனா தனியா தன் வலியோட போராடுறா. அவள் ஒரு கவுன்சிலரை சந்திச்சா. நான் என்ன தவிர ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்போ என்னால மறக்க முடியலன்னு சொன்னா. கவுன்சிலர் சொன்னாங்க, நீ வந்தப்புறம் ஒத்துக்கிட்டது முதல்படி. இப்போ நீ உன்ன மன்னி, உன் வாழ்க்கைய மறுபடியும் கட்டமை. ஆதித்யா உன்னை மன்னிச்சாலும் அவன் மனசு குணமாகணும், அதுக்கு டைம் வேணும். நீயும் அவனையும் விட்டு விலகியிரு, அதுதான் உண்மையான அன்பு. சஞ்சனா மெதுவா மாற ஆரம்பிச்சா. அவள் தன் குற்ற உணர்வை ஜர்னல்ல எழுதுறா. புது ஹாபீஸ் ஆரம்பிச்சா. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஆனா ஆதித்யாவோட பழைய போட்டோஸ் பார்க்கும்போது இன்னும் கண்ணீர் வருது. நேயர்களே, இந்த ஸ்டோரி சஞ்சனாவோட வருத்தம் பத்தி. துரோகம் பண்ணினவங்க பலரே நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு நினைப்பாங்க. ஆனா அது ரொம்ப அரிதா வேலை செய்யும். ஏன்னா ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் இழந்த நம்பிக்கை. உனி 2ம் சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆகாது. பிரிஞ்சு போகிறது தான் பெரும்பாலான சமயத்துல 2 பேருக்கும் நல்லது. உங்கள யாராவது இப்படி ஒரு நிலையில இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு டச்சா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமுக்குங்க. தேங்க்யூ, டேக் கேர்.